மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. Hi children, how are you? Right. Okay. We are going to discuss something about the reported speech. Do you know about that? Very good. You have learned about the reported speech, direct speech or indirect speech, the other name. That is right. Today we are going to start this part. This is an important part for GC O level. At the same time, we have used this part in our life, right? So we learn it. Right. Maran says, I was the winner. Maran says that he was the winner. But the ரெண்டுக்கும் இடையில, what are the differences between the two sentences? Those are the same. But what are the differences? You can identify that. Right. Here, the inverted commas. Here, the comma. Here. At the same time, we can see another change. Here I, here he. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய இடங்கள்ல இதை பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, ரைட்? அப்போ Maran says I was the winner. Maran says that he was the winner. அப்போ இதில் இருந்து உங்களுக்கு விளங்குது என்ன? இது Maran தானே கதைக்கிறார். இது Maran கூறியதை இன்னொரு ஆள் திருப்பி சொல்றார். Maran சொல்றார் என்று சொல்லி சொல்றார். இது Maranே சொல்றார். அப்போ இந்த வித்தியாசம் நீங்கள் பேராகிராஃப்ஸில் ரீடிங் பார்ட்லையும் சந்திக்க வேண்டி வரும். அது நேரம் டிரெக்டாக கொஷனுக்கு ஆன்சர் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ நாங்கள் அது படிக்க வேண்டும், ரைட்? அப்போ இந்த Maran says I was the winner, Maran says that he was the winner. இது ஒரு நான் உங்களுக்கு இது என்ன இந்த பகுதி என்னென்று விளங்குறதுக்காக இந்த சென்டென்ஸ் ஒன்று எடுத்திருக்கிறேன், ரைட்? This is an example for you. Or sentence motivates you to recall the knowledge you have got earlier, right? Then reporting part and on one what is it? Right. The same color mark பண்ணப்பட்ட இவ்வளவு பாட்டும் reporting part. At the same time, the blue color mark பண்ணப்பட்டிருக்கிற எழுதப்பட்டிருக்கிற இந்த விஷயங்கள் அவ்வளவும் ஸ்டேட்மெண்ட் பார்ட்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் படிச்சிருப்பீங்க, ரைட்? அப்போ இது ரிப்போர்ட்டிங் பார்ட், இது ஸ்டேட்மெண்ட் பார்ட். அப்போ இதில் இந்த ஸ்டேட்மெண்ட் பார்ட் தான் எங்களுக்கு தேவையான இடம்.
இது யாரும் சொல்லி போட்டு போகலாம். இந்த ரிப்போர்ட்டிங் பார்ட் அப்படியும் வரலாம். இந்த ரிப்போர்ட்டிங் பார்ட்டை பற்றி நாங்கள் எந்த கவனமும் எடுக்க தேவையில்லை. அது அப்படியே தான் நாங்கள் எல்லா இடமுமே யூஸ் பண்ண போகிறோம். சரிதானே? அதை நாங்கள் அப்படியே தொடர்ந்து நாங்கள் இந்த ரிப்போர்ட்டிங் பார்ட்டை அப்படியே தான் யூஸ் பண்ணி கொண்டு இருப்போம். இந்த ஸ்டேட்மெண்ட் பார்ட்டில் தான் நாங்கள் கவனம் எடுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. அதில் ஒரு விஷயம் இந்த இன்வெர்டட் காமாஸ் இங்கே இல்லாமல் போகும். ரெண்டாவது விஷயம் இந்த ப்ரோனவுன்ஸ் சேஞ்ச் ஆகும். சரிதான்? இந்த ப்ரோனவுன் சேஞ்ச் ஆகும். இந்த பேட்டர்னில் எந்த மாற்றமும் நடக்கல. மூன்றாவது முக்கியமான விஷயம் டென்ஸ், அதாவது verb. அதாவது டென்ஸ் என்று நாங்கள் குறிப்பிடுறது verb. அப்போ இந்த verb, ஆக்ஷன் verb பேட்டர்ன் அல்லது ஜென்ரலாக ஆக்சிலரி வேர்பாக இருக்கலாம், என்னவா இருந்தாலும் இந்த verb. அப்போ இந்த verb பேட்டர்ன் எங்களுக்கு இன்னொரு விதத்தில் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது ரெண்டும் முழு இடமுமே கட்டாயமாக சேஞ்ச் ஆகும். இது ஸ்பெஷலாக சில இடங்களில் நாங்கள் அதை பற்றி படிக்க போகிறது தான் இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சினுடைய நோக்கமாக இருக்கு. ரைட்? அப்போ இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் இந்த ரிப்போர்ட்டிங் பார்ட், அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மாரன் சைஸ். அப்போ இங்கே இந்த மாரன் சைஸ் என்ன டென்ஸில் இருக்கு? மாரன் சைஸ் என்ன டென்ஸில் இருக்கு? சிம்பிள் ப்ரெசண்டில் இருக்கு. சிம்பிள் ப்ரெசண்டில் இருக்குது மாரன் சைஸ். அப்போ இந்த டென்ஸை பற்றி நாங்கள் கதைக்க போகிறோம். அதாவது இந்த தந்திருக்கிற டிரெக்ட் ஸ்பீச்சோ இன்டிரெக்ட் ஸ்பீச்சோ அதை நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. இதை நாங்கள் சொல்ல போகிறோம் டிரெக்ட் ஸ்பீச், இதை சொல்ல போகிறோம் இன்டிரெக்ட் ஸ்பீச். இது டிரெக்ட் ஸ்பீச், நேரே அவரே சொல்றாரு. இது இன்டிரெக்ட், ஒருவர் சொன்னதை இன்னொருவர் சொல்லுது. சரிதானே? அப்போ இது டிரெக்ட் ஸ்பீச். மாரன் சேஸ் இன்வெர்டட் கமாஸோட வார பகுதி வந்து எப்பவுமே டிரெக்ட் ஸ்பீச் ஆகும். இன்வெர்டட் கமாஸ் இல்லாமல் வார சென்டென்ஸ் எப்பவுமே இன்டிரெக்ட் ஃபார்முலையும் இருக்கு. சரிதானே? ரைட். அப்போ இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்குரிய டென்ஸ் என்னன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம்டா, அது ரிப்போர்ட்டிங் பார்ட்டுக்கு தான் பார்க்குறது. ஸ்டேட்மெண்ட் பார்ட்டை பற்றி நாங்கள் கவனம் எடுக்கிறது இல்லை. ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் தான் இந்த இந்த ஸ்பீச் பார்ட், அதாவது இந்த சென்டென்ஸ் என்ன டென்ஸில் இருக்குன்னு கேட்டால் நாங்கள் சொல்ல வேண்டியது இந்த செய்ஸை தான் பார்க்க வேணும். அதாவது ரிப்போர்ட்டிங் பார்ட் என்ன டென்ஸில் இருக்கோ அதுதான் இதுக்குரிய காமன் டென்ஸ். ஆனால் இஞ்சால அவரால் சொல்லப்பட்ட அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன டென்ஸ்லையும் அமையலாம். அது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ரைட்? அப்போ இங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ரிப்போர்ட்டிங் பார்ட்டும் ஸ்டேட்மெண்ட் பார்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லையும் அமைஞ்சிருக்கு. இப்போ ஸ்டேட்மெண்ட் பார்ட் இங்கே சிம்பிள் பாஸ்ட்டில் அமைஞ்சிருக்கு. அப்போ சிம்பிள் பாஸ்ட்டில் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இங்கே ரிப்போர்ட்டிங் ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ரெசண்டில் இருக்கு. சரிதானே? ரைட். அப்போ இங்கே என்ன மேட்டர் நடந்திருக்கு? நான் முதல் சொன்னதை தான் இப்போ
இதில் ஸ்லைடில் விளங்கப்படுத்த போகிறேன். இந்த ஐ சேஞ்ச் ஆகி இருக்கு. எப்படி சேஞ்ச் ஆகி இருக்கு? ஹி அண்டு சேஞ்ச் ஆகி. அப்போ வேறு ஏதாலும் சேஞ்சஸ் நடந்திருக்கான்னு பார்த்தோம்னு சொன்னால் இல்லை. இங்கே பாருங்கோ, ஐ ஹியா மாறி இருக்கு, வேற இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன இந்த இன்வெர்டட் கமாஸ் இல்லாமல் போய் தட் கமா வந்திருக்குது, அது காமனானஸ். அப்போ ஸ்பெஷலாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஸ்டேட்மெண்ட் பார்ட்டில் நடந்திருக்கிற மாற்றம் ஐ ஹியாக மாறி இருக்கு. சப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஐ இங்கே ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலராக இருக்கிற ஐ அங்கே தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீயாக மாறி இருக்கு. அவ்வளோ சரிதானே? அப்போ நாங்கள் இப்போ பார்க்க போகிற விஷயம் டைப் 1 சொல்லி பார்க்க போகிறோம். அது என்ன டைப் 1 கேட்பீங்க? ஏனெண்டா இதில் 2 டைப்ஸ் இருக்குது, சில 3 டைப்ஸ் சொல்லினா அது எக்ஸெப்ஷனல் கேஸ் ஒன்று இருக்குது, விதிவிலக்கான. அப்போ அதையும் தேர்ட் பார்ட் சொல்லினா அது எப்படியோ உங்களுக்கு இத்தனை எந்த பகுதி என்று தேவையில்லை. எங்களுக்கு இந்த ஃபண்டமெண்டல் இது தெரிஞ்சால் சரி, பேசிக் நாலேஜ் இருந்தால் சரி. அது என்ன டைப்னு சொல்லி கேள்வி வரவும் மாட்டுது. நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் அது என்ன டைப்ன்றதை நீங்கள் விளங்கி வச்சுருக்க வேணும், மற்றபடி அது முக்கியம் இல்லை. ரைட். அப்போ இங்கே ரிப்போர்ட்டிங் பார்ட். அப்போ இந்த ரிப்போர்ட்டிங் பார்ட் என்று சொல்லப்படுற பகுதி அதை நாங்கள் பார்த்துட்டோம். ரிப்போர்ட்டிங் பார்ட்ன்றது யார் என்றது சம்மந்தப்பட்டு வர்றது. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குரிய ஓனர் அல்லது ஏஜென்ட், அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறதோ சொன்னதோ சொல்ல போகிறதோ யார், அதுதான் ரிப்போர்ட்டிங் பார்ட். அப்போ இந்த ரிப்போர்ட்டிங் பார்ட் சிம்பிள் ப்ரெசண்டில் இருந்தால், அந்த ரிப்போர்ட்டிங் பார்ட் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் இருந்தால், அதே ரிப்போர்ட்டிங் பார்ட் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் இருந்தால், இந்த 3 கேட்டகரியிலையும் இந்த ரிப்போர்ட்டிங் பார்ட் வருமாக இருந்தால் எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் பார்ட்டில் எந்த சேஞ்சஸும் இராது. சரிதானே? எந்த சேஞ்சஸும் வராது. என்னத்தில்? டென்ஸில். அப்போ டிரெக்ட் ஃபார்மில் என்ன டென்ஸில் இருந்ததோ அதே டென்ஸில் தான் இன்டிரெக்ட் சென்டென்ஸும் அமைஞ்சிருக்கும். அப்போ டிரெக்டில் என்ன டென்ஸோ அதே டென்ஸ் இன்டிரெக்டில் இருக்கு. அப்போ நாங்கள் இதைத்தான் சொல்ல போகிறோம், சேஞ்சஸ் இல்லை என்று சொல்லி சொல்ல போகிறோம். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் கவனித்து கொள்ளுங்கோ, சேஞ்சஸ் இல்லை என்று சொன்னதை நீங்கள் ப்ரோனவுன் சேஞ்சியோ அல்லது அந்த இன்வெர்டட் கமாஸ் இல்லாமல் போகிறதையோ கவனத்தில் எடுக்கக்கூடாது. டென்ஸ் மட்டும் சேஞ்சஸ் இல்லை. சரிதானே? டென்ஸ் மாறாதே தவிர அந்த சென்டென்ஸினுடைய பேட்டர்ன் சின்ன மாற்றத்துக்கு உட்படும். ப்ரோனவுன் அங்கே மாறும். அது சப்ஜெக்ட் ப்ரோனவுனாக இருக்கலாம், ஒப்ஜெக்ட் ப்ரோனவுனாக இருக்கலாம், அது மாறும். சரிதானே? அப்போ ப்ரோனவுன் சேஞ்ச் ஆகும், சென்டென்ஸினுடைய அமைப்பு மாறும், ஆனால் டென்ஸ் ஒரு நாளும் மாறாது. அதை ஞாபகம் வச்சிருங்கோ. அப்போ என்னத்துக்கு மாறாது? இந்த 3 டென்ஸும் ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் வந்தா, இந்த 3ம் சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் ஃபியூச்சர், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் 3ம் ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் டென்ஸில் ரிப்போர்ட்டிங் பார்ட் இந்த டென்ஸுகளில் அமைஞ்சார். ரைட். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்ட்டில் இன்டரெக்ட் பேட்டர்னில் சேஞ்ச் இல்லைன்ட்டு நாங்கள் சொல்கிறத தவறாக விளங்கி கொள்ளக்கூடாது. அங்கே ப்ரோனவுன் சேஞ்ச் ஆகும், இன்வெர்டட் கமாஸ் சேஞ்ச் ஆகும், டோட்டலாக அந்த பேட்டர்ன் கொஞ்சம் மாற்றத்துக்கு உட்பட்டு இருக்கும். ஆனால் டென்ஸ் மாறாது. அதுதான் நாங்கள் மாறாது அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். அதே நேரம் இந்த பேட்டர்ன் வருமா இருந்தால் நாங்கள் உடனடியாக தீர்மானிக்கணும், அங்கே ரிப்போர்ட்டிங் பார்ட் சிம்பிள் ப்ரெசண்டில் அல்லது சிம்பிள் ஃபியூச்சரில் அல்லது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டிலே அமைஞ்சாதான் எங்களுக்கு இந்த நிபந்தனை பொருந்தும். இதைத்தான் டைப் 1 என்று சொல்லி
பார்க்க போகிறோம். ரைட். அப்போ நாங்கள் இப்போ உதாரணத்துக்களால் போய்க்குள்ள உங்களுக்கு கூட விளங்கும். ரைட். இப்போ Ravi says, I played football. Maran will say, I go to school. Bala has said, we are eating cakes. Right. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ நாங்கள் படித்ததை ஞாபகப்படுத்தி பார்ப்போம். சிம்பிள் ப்ரெசன்ட் ரிப்போர்ட்டிங்கில் வந்தால் இங்கே வந்துட்டு சிம்பிள் ஃபியூச்சர் ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் வந்தால் இங்கே செகண்ட் சென்டென்ஸ். த தேர்ட் ஒன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஸோ நாங்கள் இதை இன்டெரக்டாக எழுதிக்க டென்ஸ் மாறுமா? நோ, டென்ஸ் மாறாது. ஆக இங்கே என்ன மாறப்போகுது? ஐ சேஞ்ச் ஆகும். இந்த இன்வெர்டர் கமாஸ் இல்லாமல் போகும். ஐ இங்கே வி. அப்போ என்னென்று வரப்போகுது? Ravi says that he played football. Ravi says that he played football. Maran will say, I go to school. Maran will say that he goes to school. அப்போ இது ஒரு சேஞ்சா? கோஸாக இருக்குது, சேஞ்ச் என்று நினைக்கிறீங்களா? நோ, இது சேஞ்ச் அல்ல. ஐ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், ஸோ go is here. But earlier we have learned about the spelling rule. Sorry, spelling rule, not the spelling rule, the grammatical rules. The pronouns third person singular subject வந்தா verb-ஓட எஸ் சேரணும், இஎஸ் சேரணும். அது ஸ்பெல்லிங் ரூலுக்குள்ளேயும் வரும், கிராமட்டிக்கல் ரூலுக்குள்ளேயும் வரும். அப்போ இஎஸ் சேரணும், எஸ் சேரணும், இஎஸ் சேரணும், ஐஎஸ் சேரணும்ன்ற அந்த ரூல் ஒன்று படித்தோம் நாங்கள். சிம்பிள் ப்ரெசண்டில் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் சிம்பிள் ப்ரெசண்டில் தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்டாக ஹீ, ஷீ, இட் வந்தால் வேர்போட நாங்கள் எஸ்டேட் கோணம்ன்றது மனப்பாடமாக இருக்கு எங்களுக்கு. தொடர்ந்து அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறபடியே அது இருக்கு. ஸோ இங்கே ஹீ கோஸ். அப்போ இங்கே சேஞ்ச் ஆகி இருக்கா? இல்லை, இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ கோ டு ஸ்கூல். அட் த சேம் டைம் ஹீ கோஸ் டு ஸ்கூல். ஓகே, ரைட். Bala has said that they are eating cakes. இந்த இடத்துல நிறைய பேர் தடுமாறுறதை நாங்கள் அவதானிச்சிருக்கிறோம். சரிதான். எக்ஸாம் பேப்பர்ஸ் திருத்திக்கையோ கிளாஸஸ்லேயோ நிறைய பேர் தடுமாறுற விஷயம் இந்த ப்ரோனவுன் வி என்னவே மாறும் என்றதில் சரியான குழப்பம். ஐ ஹியா மாறுறது ஓகே. தச்சவன் இந்த இடத்துல ஐயுக்கு பதிலாக மையண்டு வந்திருக்குமா இருந்தா அந்த மைய என்னண்டு மாத்திரன்னு சொல்லி பிரச்சனை. சரிதான். அப்ப மாறன் வில் சே மை ஃபாதர் கோஸ் டு ஸ்கூல். மாறன் வில் சே தட் ஹிஸ் ஃபாதர் கோஸ் டு ஸ்கூல். சரிதான். அப்ப இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த ப்ரோனவுனை சேஞ்ச் பண்ணுறது. இங்கே வி நீங்கள் வடிவ ஞாபகம் வச்சிருக்கலாம். மாறன் நான் என்று சொல்லி சொன்னபடியா நாங்கள் அவர் அல்லது அவன் என்று சொல்லி ஹீ ஆக்கினாங்க. இங்கே நாங்கள் என்று சொல்லி அவர் சொன்னது. அப்போ நாங்கள் என்றதை நாங்கள் சொல்லி என்னென்னு சொல்லலாம்? அவன் என்று சொல்லலாமோ? சொல்லிடாது. அவன் என்று சொல்லலாமோ? சொல்லிடாது. அது என்று சொல்லலாமோ? சொல்லிடாது. யூ இல்லை. ஸோ தே அவர்கள். இவர் சொல்லிக்க நாங்கள், அதை திருப்பி நான் சொல்கிறேன் அவர்கள். இப்போ யோசிச்சு பாருங்கோ,
நான் சொல்கிறேன் நாங்கள் என்று அதை நீங்கள் சொல்லி நீங்கள் பாக்கியக்குள்ளே எப்படி பார்ப்பீர்கள் அவே என்று தான் பார்ப்பீர்கள் அது அவர்கள் ஸோ இங்கே தே ரைட் இப்போ இந்த விஷயத்தில் வலு கவனமாக இருங்கோ இந்த ப்ரோனவுன் சார்ட் உங்கள்கிட்ட கையில் இருக்கும் கிரேட் 6ல் 7ல் கடைசியாக 8 படிச்சுட்டா கிரேட் 6ல் சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அண்ட் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் 7ல் possessive adjective possessive pronoun possessive adjective my possessive pronoun mine படிச்சனாங்க கிரேட் 8ல் reflexive pronoun myself படிச்சுட்டா ஸோ அது இங்கே தான் உங்களுக்கு பயன்பட போகுது கூடுதலாக இங்கே பயன்பட போகுது மற்ற இடங்கள்லையும் பயன்படும் இந்த இடத்துல உங்களுக்கு கட்டாயம் அது தேவை ரைட் இப்போ நாங்கள் டைப் 2க்குள்ளே என்ன பண்ண போகிறோம் சரிதானே டைப் 2க்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்போ டைப் 2 என்ன யோசிச்சு பாருங்க பாப்பா டைப் 2 என்ன ரைட் நாங்கள் இந்த டைப் 1 டைப் 2 எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் எதுக்குள்ளால பார்க்க போகிறோம் இந்த ரிப்போர்ட்டிங் பார்ட்டுக்குள்ளாலாம் பார்க்க போகிறோம் இப்போ ரிப்போர்ட்டிங் பார்ட் என்னத்தை குறித்து அல்ல என்ன டென்ஸ்லேயே அமையுதோ அதுதான் தீர்மானிக்க போகுது அப்போ நாங்கள் டைப் 1 பார்த்த நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் சிம்பிள் ஃபியூச்சர் அண்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இங்கே டைப் 2 பார்க்க போகிறதும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் in this lesson இந்த லெசன்லேயே முக்கியமான பகுதி இந்த டைப் 2 தான் ஏனென்றா இதுதான் உங்களை போட்டு குழப்புற பகுதி அதுக்காக பயப்பட தேவையில்லை ஈஸி சில ஃபார்மேட்டுக்குள்ளால் சில ஸ்டெப்ஸுக்குள்ளால் நாங்கள் போவோமா இருந்தால் பயம் இல்லாமல் செய்யலாம் ரிப்போர்ட்டிங் பார்ட் சிம்பிள் பாஸ்ட் ரிப்போர்ட்டிங் பார்ட் சிம்பிள் பாஸ்டில் வந்திருந்தால் அதை நாங்கள் சொல்லுவோம் டைப் 2 ரிப்போர்ட்டிங் பார்ட் சிம்பிள் பாஸ்டில் வந்திருந்தால் நாங்கள் சொல்லுவோம் ரிப்போர்ட்டிங் பார்ட் ரைட் ஸ்டேட்மெண்ட் பார்ட் அப்போ என்ன மாதிரி வரப்போகுது ஸ்டேட்மெண்ட் பார்ட் என்னென்று வரப்போகுது அங்கே ஞாபகப்படுத்தி பாருங்க டைப் 1 நாங்கள் சொன்ன நாங்கள் இன்வெர்டட் கமாஸ் இல்லாமல் போகும் ப்ரோனவுன் சேஞ்ச் ஆகும் அது சப்ஜெக்ட் ப்ரோனவுனோ ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனோ என்னவோ அது எப்படியான ப்ரோனவுனாக வந்தாலும் பொசசிவ் அஜெக்டிவாக இருந்தாலும் சரி பொசசிவ் ப்ரோனவுனாக இருந்தாலும் சரி ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுனாக இருந்தாலும் சரி ப்ரோனவுன் டோட்டலாக ப்ரோனவுன் சேஞ்ச் ஆகும் வேறு எந்த மேட்டமும் இல்லைன்னு படித்தனாங்க இங்கே எல்லாமே மாறும் இன்வெர்டட் கமாஸ் மாறப்போகுது ப்ரோனவுன் மாறப்போகுது இது கொமெண்ட் இங்கே டென்ஸும் மாறும் டென்ஸோட நாங்கள் இடம் குறித்து காலம் குறித்து பாவிக்கிற சொல்லுவடம் மாறப்போகுது ஹியர் தேர் ஹியர் அதுகள் மாறும் ரைட் பாவம் ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு போகும் ரைட் இப்போ இது என்ன சார்ட் ஒன்று புதுசாக வந்து நிற்குதுன்னு யோசிப்பீங்க ரைட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அதாவது இது டைரக்ட் ஸ்பீச் இது indirect direct speech indirect speech அப்ப இது என்ன அப்ப ரிப்போர்ட்டிங் பார்ட் சிம்பிள் பாஸ்ட்ல இருந்தால் அது எங்கேயுமே மாறாது அப்ப டைரக்ட் ஸ்பீச்சில் சிம்பிள் ப்ரெசண்டில் இருக்கிற சென்டென்ஸ் இன்டைரக்ட் ஸ்பீச்சை நாங்கள் மாற்றிக்குள்ள அல்லது மாறைக்குள்ள சிம்பிள் பாஸ்டில் அந்த டென்ஸ் அமையும் ப்ரோனவுன் சேஞ்ச் ஆகும் அது கொமன் அண்ட் கம்பல்சரி அது சேஞ்ச் ஆகும் அடுத்தது
டென்ஸ் சேஞ்ச் ஆக போகுது. சிம்பிள் ப்ரெசன்ட் சிம்பிள் பாஸ்ட் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் பாஸ்ட் கண்டினியூவஸுக்கு சேஞ்ச் ஆக போகுது. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு சேஞ்ச் ஆக போகுது. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸாக மாறப்போகுது. சரிதானே? அப்போ இப்போ இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸுக்குரியது இவ்வளவும் எப்படி மாறும்ன்றது எங்களுக்கு இப்போ பொதுவாக ஒரு கான்செப்ட் ஒன்று வந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கும். ப்ரெசன்ட் என்று வர்றது பாஸ்ட்டு, ப்ரெசன்ட் என்று வர்றது பாஸ்ட்டுக்கு மாறப்போகுது. அது சிம்பிளாக இருந்தால் சிம்பிள் பாஸ்ட், கண்டினியூவஸாக இருந்தால் பாஸ்ட் கண்டினியூவஸ், பெர்ஃபெக்டாக இருந்தால் பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸாக இருக்கிறது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்போ எல்லாமே ப்ரெசண்டில் இருக்கிற பேட்டர்ன் பாஸ்டில் இருக்கிற டென்ஸுக்கு அப்படியே சேஞ்ச் ஆக போகுது. அப்போ ஞாபகம் வச்சிருக்கிறது ஈஸி. அப்போ இதுக்காக கஷ்டப்பட தேவையில்லை, ஈஸியாக ஞாபகம் வச்சிருக்கலாம். ப்ரெசன்ட் என்று இருக்கிறது பாஸ்ட்டுக்கு போகும். அதோட வர பர்டிகுலர் டென்ஸ் அங்கால அதே தான் வேறு. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் அங்காலையும் சிம்பிள், கண்டினியூவஸ் அங்காலையும் கண்டினியூவஸ், பெர்ஃபெக்ட் அங்காலையும் கண்டினியூவஸ், ரைட்? அப்போ அது ஓகே. இப்போ நாங்கள் அடுத்ததுக்கு வருவோம். ரைட், இப்போ பார்ப்போம். பாஸ்ட் என்று வர்றது என்னென்று வரப்போகுது. அதாவது சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட். அப்போ இப்போ எங்களுக்கு இங்கே ஒரு குழப்பம் உண்டு புதுசாக வரப்போகுது. என்ன குழப்பம்? சிம்பிள் பாஸ்ட் வந்தாலும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் வந்தாலும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் தான், சிம்பிள் பாஸ்ட் வந்தாலும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட். இதை வடிவாக ஞாபகம் வச்சிருக்கணும். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ன்றது என்ன? பாஸ்ட் இவெண்ட், ஜஸ்ட் பிஃபோர் ஆக்ஷன் என்று சொல்லுவேன், ரைட்? ஜஸ்ட் பிஃபோர் ஆக்ஷன், சற்று முன்ன முடிஞ்சது தானே பாஸ்ட். ஸோ அந்த விளக்கத்தில் தான் இங்கேயும் இது வருது, சரிதானே? அப்போ சிம்பிள் பாஸ்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்டாக வரும், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டும் பாஸ்ட் பெர்ஃபெக்டாக தான் வரப்போகுது, ரைட்? அடுத்த விஷயம் பார்ப்போம். பாஸ்ட் கண்டினியூவஸும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸாக மாதிரி பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸாக மாறப்போகுது, சரிதானே? அப்போ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் கண்டா நீங்கள் டக்கண்டு ஞாபகத்துக்கு வரணும் அது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டா பாஸ்ட் கண்டினியூவஸா. அப்போ நீங்கள் இதை விளங்கி கொள்றதுக்கு எக்ஸாமை பொறுத்த வரையில் உங்களுக்கு தேவையில்லை, கண்டா இந்த ரெண்டு ஆன்சரையும் போட்டுக்கொள்ளலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெரக்டில் தந்திருக்கிற சென்டென்ஸை நீங்கள் டிரெக்டாக மாற்ற போறீங்கன்னு சொன்னால் இப்போ அப்படி கேள்வி வாடுறது எப்படி? ஒரு பேராகிராஃப் ஒன்றில் ஒரு ரிப்போர்ட் ஒன்று தருவினேன், தந்து போட்டு கீழே அதை டயலாக்காக மாற்றுங்கன்னு சொல்லி கேட்கலாம். அப்போ ரெண்டு பேர் உரையாடுற விஷயத்தை நீங்கள் மூன்றாம் தரப்பாக நின்று பார்த்து அதை ஒரு நோட்டாக்கி இருப்பீர் அல்லது ஒரு பேராகிராஃபாக எழுதியிருப்பீர். இவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார் என்று சொல்லி அதை டயலாக்காக சொல்லி கேட்க டயலாக் ஆக்கைக்குள்ள எப்படி வரும்? டிரெக்டாக வரும், ரைட்? அப்போ டிரெக்டாக வரைக்க டிரெக்டாக மாற்றக்குள்ள இந்த இடத்துல தான் சிக்கல் வரும். என்ன? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். அதை கண்டா நீங்கள் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சாதாரணமாக நடந்து முடிந்த நிகழ்வா
எப்போதோ நடந்து முடிந்த நிகழ்வு ஒன்று பார்த்தா அது எப்போ நடந்து முடிஞ்சிருந்தால் அது பாஸ்ட் பெர்ஃபெக்டாக இருக்கும். சாரி, பாஸ்ட் எப்போதோ நடந்து முடிஞ்சதாக இருந்தால் அது நடந்து முடிஞ்ச மாதிரி சொல்லப்பட்டிருக்கும், அது சிம்பிள் பாஸ்டாக இருக்கும். ஆனால் அது அண்மை காலத்தில் தான் நடந்திருக்குமாக இருந்தால் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டாக வரும். ரைட்? அப்போ அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி கொள்ள வேணும். இங்கால எங்களுக்கு பிரச்சனை இராது. இங்கால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுற சொல்லுங்கள், என்ன ஃப்யூச்சரை குறித்து யூஸ் பண்ணுற சொல்லுகள் வில், ஷால், கேன், மே போன்ற சொல்லுகள். அப்போ இதுகள் அப்படியே வில் வுட்டண்டம், ஷால் ஷுட்டண்டம், கேன் குட், மே மைட்டாக சேஞ்ச் ஆகும். ரைட்? அப்போ இது ஒரு பொதுவான சேஞ்ச். ரைட்? அப்போ இந்த சேஞ்சோட நாங்கள் இந்த கிளாஸை ஃபினிஷ் பண்ணுவோம். Right? We will continue with another class. Okay? Goodbye. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.